பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 சாமுவேல் 4:18. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால், ஸ்தூலித்தவன்னா உடல் பருமனானவன் அர்த்தம். ஹெவி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. NFHS 5 என்று அழைக்கப்படுகிற தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 40% குடும்பங்களில் 18 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் உடல் பருமன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு, அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு சொல்கிறது. முழு இந்தியாவில் அது 10% இருக்கிறது. தமிழகத்தில் 40%, சில மாநிலங்களில் அது 30%, சிக்கிம் போன்ற மாநிலங்களில் அது 30%. இப்போ ஏறக்குறைய பாதி குடும்பங்களில் 18 வயசுக்கு மேற்பட்டவர்களெல்லாம் ஓவர் வெயிட்டாக அல்லது ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். உடல் பருமன் ஒரு நோய் என்று சொல்கிறார்கள் சிலர் அல்ல, அது மரபு வழியாய், ஹெரிடிட்டரி, அது வம்சா வழியாய் வந்த ஒரு உடல் அமைப்பு என்று சொல்கிறார்கள். உடல் பருமனாய் இருப்பதிலே சில வசதி குறைவுகள் உண்டு, அதை மறுப்பதற்கில்லை. உடல் பருமன் உள்ள 2 பேரை பைபிளிலே பார்க்கிறோம். அதில் 1 சாமுவேல் 4:18 ஏலியை குறித்து வாசிக்கிறோம். ஏலி ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஆயுசோடு இருந்தவன். பிள்ளைகளை அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு என்கிற ஒரு குறைதான். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய பிள்ளையாக சாமுவேல் எழும்பினான். சாமுவேலை அவன் உருவாக்கினான். அவன் ஒன்று சொன்னால் அது அப்படியே, அவன் ஒரு ஆசீர்வாதம் சொன்னால் அது அப்படியே பலித்தது. சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னபோது அப்படியே ஜெபத்துக்கு பதில் வந்து சாமுவேல் பிறந்தான். இருக்கிற ஒரு பிள்ளையையும் கொண்டு வந்து ஊழியத்துக்கு கொடுத்துட்ட, உனக்கு ஆண்டவர் மேன்மேலும் குழந்தை தருவார் என்று அன்னாளுக்கு சொன்னால் அது அப்படியே பலித்தது. 4-5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவன் உடல் பருமனானவனாய் இருந்தான். அதில் அவனுக்கு என்ன சங்கடம்னா, கீழே விழுந்த போது அது அவனுக்கு அதிக பாதிப்பை உண்டாக்கியது. அந்த ஒரு சங்கடம் அவனுக்கு இருந்தது. ஆக நான் 40% மக்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் உலக புகழ்பெற்ற சுவிசேஷகர். நாங்கள் ஒன்றாக தங்கி இருக்கிறோம், ஒன்றாக பயணம் செய்திருக்கிறோம், ஒன்றாக ஊழியம் செய்திருக்கிறோம். அவர் நல்ல உடல் பருமனோடு, நல்ல பருமன்னா அதை ஓவர் வெயிட்னு சொல்கிறத விட ஒபிசிட்டின்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஏர்போர்ட்டில் நாங்கள் சேர்ந்து பிரயாணம் பண்ணும்போது, சில ஏர்போர்ட்டில் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே அவரால் நடக்க முடியாது. கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு உட்காந்துக்கிடுவார். பிரசங்கம் பண்ணும்போது கூட அவரால் ஒரே ஸ்தானத்தில் இருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு பிரசங்கம் பண்ணுவார், கொஞ்ச நேரம் அப்படி குனிந்து கொள்வார். பிரசங்க பீடத்தில் குனிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவார். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருவார், அந்த மேடையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவார். சில நேரம் நாற்காலியில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவார். நானும் அவரும் ஒன்றாக தங்கி இருக்கிறோம் ஒரே அறையில். அவர் சொல்லுவார், நான் ஒரு மீன் தூங்குவது போல தான் தூங்குகிறேன்னு சொல்லுவார். அவர் எப்படி தூங்குவார் என்று சொல்வது ஒருவேளை அந்த பிரைவேசியை பாதிக்கும். ஆனால் அவர் நன்றாக தூங்கிடுவார். அது அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு, அது அப்படி தூங்குவார். நான் அவரை குறித்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவ்வளோ பெரிய உடலை வச்சுக்கிட்டு அவர் உலகம் முழுசும் பிரயாணம் பண்றாரு, அப்படி பிரசங்கம் பண்ணுவார், அப்படி பாடுவார். அதனால உடல் பருமன் அது ஒரு நம்மை முடக்கக்கூடிய ஒன்று என்று நாம் சொல்ல முடியாது. அதை குறித்து நாம் தாழ்வு மனப்பான்மை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து உட்கார்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு கட்டுப்பாடு நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நான் இன்றைக்கு செய்தியில் படித்தேன், +2 படிக்கிற ஒரு மாணவன் யூடியூப்பில் டயட்டு, உணவு கட்டுப்பாடு குறித்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து அதுபடி சாப்பிட்டு அவன் இறந்து போனான்.
என்கிற ஒரு சோகமான ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி. அதனுடைய உள் விவரங்கள் தெரியல, தலைப்பு செய்தியாக தான் அதை பார்த்தேன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உணவை கட்டுப்படுத்தக்கூடாது. அதே போல நம்ம அதுக்காக இடிஞ்சு போய் சோர்ந்து போயெல்லாம் உட்காந்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஹெரிடிட்டரி மரபு வழியா அது அப்படி வரும் என்று சொன்னால் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். ஓரளவுக்கு உடற்பயிற்சியை நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அதீத உடற்பயிற்சியும் ஆபத்து. அதுவும் அது சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடத்துல ஆலோசனை பெற்று அவங்க வழிகாட்டுதல்ல தான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். உணவு கட்டுப்பாடு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உணவு சாப்பிடக்கூடாது. அதுக்கான டயட்டீஷியன் இருக்காங்க. கண்ட முனைக்கு யூடியூப்ல சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அது ஒரு பிரச்சனை தான் என்று சொல்ல முடியும். இன்னொரு மனிதனை நாம் பார்க்க முடியும். எக்லோன் என்கிற ஒரு ராஜா, மோவாபுடைய ராஜா. நியாயாதிபதிகள் 3:17 படிக்கிறோம். ஏகூத் என்பவன் அவனை தாக்குகிறான். அப்போது அவனால தப்பி ஓட முடியல. ஏன்னா உடம்பு பெரிய உடம்பா இருந்தனால தப்பி ஓட முடியல. இந்த மாதிரி சில சங்கடங்கள் உண்டு. ஒரு உடலை வைத்துக்கொண்டு ஒருவரை நியாயம் தீர்க்க முடியாது. 2 பேர், ஒருவன் தேவனுடைய மனிதன் ஏலி, அவனும் பருமனான உடல் உள்ளவனாயிருந்தான். இன்னொருவன் நியாயாதிபதிகள் 3:17 எக்லோன், அவன் தேவ ஜனத்துக்கு எதிரி, அவனும் உடல் பருமன் உள்ளவனாயிருந்தான். ஆக சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய உடல் தோற்றத்தை பார்த்து அவருடைய குணங்களை சொல்வது, அது இதற்கு பொருந்தாது. அதனால இதற்காக ஜெபத்தோடு தகுந்த நிபுணர்களின் ஆலோசனையோடு இதை கையாள்வோம், செயல்படுவோம். ஆமென்.